நான் பலமுறை என்னுடைய ஊழியர்களை சொல்லுவேன், கற்றுக்கொள்ள ஆசை இல்லாதவனுக்கு கற்றுக் கொடுப்பதற்கே உரிமை இல்லை. என்றைக்கு அந்த ஆசை உங்களுக்கு இல்லையோ அந்த கற்றுக் கொடுப்பதற்கான உரிமை உங்களுக்கு இல்லவே இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஞானம் உள்ளவன் அடுத்து வாழ்க்கையில எல்லாவற்றிலையும் உண்மையா இருப்பான். கொடுப்பதில் உண்மையா இருப்பான், குடும்பத்தில் உண்மையா இருப்பான், வேலையிலே உண்மையா இருப்பான், திருச்சபையிலே உண்மையா இருப்பான், சமுதாயத்திலே உண்மையா இருப்பான். He will be truthful in all areas in his life. அந்தரங்க வாழ்க்கையில உண்மையா இருப்பான், அரங்கத்தில் உண்மையா இருப்பான், சபையில உண்மையா இருப்பான், சொந்த குடும்பத்தில் உண்மையா இருப்பான். இன்றைக்கு அது கூட இன்றைக்கு இந்த உண்மை என்ற வார்த்தை இல்லவே இல்லை. சின்ன கேள்வி கேட்கிறேன், நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்திற்கும் உங்கள் காணிக்கைக்கும் தொடர்பு இருக்கிறதா? உங்கள் சம்பாத்தியத்திற்கும் ஆண்டவர் கொடுக்கிற தசம பாகம் காணிக்கையும் தொடர்பு இருக்கிறதா? மனசாட்சி இல்லாம யோசித்து பாருங்க. அதுல வேற ஒருத்தர் கவர்ல எழுதுறாரு, நான் பெற்றுக்கொண்டது அதிகம், நான் கொடுப்பது குறைவு. எவ்வளவு துணிகரம் இல்லை? அவர் கவர்ல எழுதுறாரு, நான் பெற்றுக்கொண்டது அதிகம், நான் கொடுப்பது குறைவு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, a wise man always speaks truth in every areas. வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நான் சொல்ல நம்புகிறேன். அதாவது நீதிமொழிகள் 12:19, அவர் உதட்டிலே சத்தியம் நிலைத்திருக்கும். சத்தியம் நிலைத்திருக்கும் எல்லாவற்றிலையும். தலை போற விஷயமா இருந்தா கூட அவன் உதட்டிலே சத்தியம் நிலைத்திருக்கும். அது மட்டுமல்ல, அதாவது இன்னைக்கு வசனம் சொல்லுகிறது, பொய் நாவு ஒரு நிமிஷம் மாத்திரம்தான். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, லை ஹாஸ் ஒன்லி ஒன் leg. பொய்க்கு ஒரே ஒரு கால் தான். A wise man always truth in every life. அவன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் உண்மையா இருப்பான். என் திருச்சபையில் நிறைய சில பேர் அப்படி நான் பார்க்கிறேன். அவளுக்காய் நன்றி சொல்லுகிறது. They are very true, very loyal, very loyal. ஏன்னா ஞானம் இருக்கிற இடத்துல சத்தியம் இருக்கும். நான் சொல்லுகிற இந்த உண்மை இருக்கும். அந்த வத்திரம் படிக்கிறேன், சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும். இந்த ட்ரூத், இந்த உண்மை நிலைச்சு நிற்கும். அவங்களுக்கும் ஏழ்மை இருக்கிறது, அவங்களுக்கும் வறுமை இருக்கிறது, அவர்களுக்கு தேவை இருக்கிறது, அவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது, அவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது. பட் they are loyal. The reason they have God's wisdom. அன்பான தேவ பிள்ளைகளே, 23:23 இப்படி சொல்லுகிறது, சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. ஞானத்தை வாங்கு, டோன்ட் செல் விஸ்டம். அடுத்த அதாவது ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்திமதிகளை வாங்கி. உன்னுடைய கருத்தை தெரியுமா? யூ ஹேவ் டு பே த பிரைஸ். ஞானம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. இட்ஸ் அப்டமினபிள். அது பெற்றுக்கொள்ளக்கூடியது. அட் த சேம் டைம் இட்ஸ் வேல்யூபிள். விலையேற பெற்றது. அதில் வர சொல்றது, ஞானத்தையும் உபதேசத்தையும் சத்தியத்தையும் வாங்கு. அப்படியானால் அதுக்கு ஒரு கிரயம் செலுத்த வேண்டும். இந்த பூமியிலே கிரயம் செலுத்தாமல் எதுவுமே கிடைப்பதில்லை. எந்த பொருளுமே சத்தியத்தை தவிர மற்ற எல்லாமே யூ ஹேவ் டு பே. ரட்சிப்பு இலவசம், கிரயம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. புரியுது உங்களுக்கு? ஆனால் இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு வியாபாரம் ஆகிவிட்டது. ஈவன் சத்தியம் கூட வியாபாரம் ஆகிவிட்டது. வேண்டாம், வரங்கள் வியாபாரம் ஆகிவிட்டது. ஜெபிக்க வேண்டுமா? இவ்வளவு பணம். இன்னைக்கு நிறைய பேர் தகுதி எடுக்க இவ்வளவு, கட்டு உடைக்க இவ்வளவு, திருமணம் பண்ண இவ்வளவு, மாப்பிள்ளை பொண்ணு பார்த்து கொடுக்க இவ்வளவு. துணிகரமாய் பேசுகிற மனிதர்கள், அதுல பாதி பேர் ஊழியக்காரர்கள். அதுக்காக சொல்லுகிற வார்த்தை, பல லட்சம் போட்டு கல்யாணம் பண்றீங்க, ஏன் எனக்கு இது கொடுக்கூடாது? இவ்வளவு துணிகரமான வார்த்தை. திரும்ப சொல்லுகிறேன், கவனிங்க. ஞானம் உள்ளவர்கள் they don't sell anything. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களோட நாங்கள் பேசுகிறோம் என்று சொன்னால் we pay the price. படிக்கிறோம், வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், அதற்காய் நேரங்களை செலவு பண்ணுகிறோம். இதை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளையே, சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. இது ஞானமுள்ளனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில மேன்மையான காரியங்கள். தொடர்ந்து அதற்கு ஆப்போசிட் கூட ஒன்று இருக்குது. அதாவது ஒரு மூடனுடைய வாழ்க்கையில வருகிற காரியங்கள். ஒரு மூடன் எப்படி அறியலாம்? நம்பர் 1, ஒரு மூடன் எப்படி அறியலாம்? அதாவது எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறாங்களே, அவங்கதான் மூடன். 29ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், கோபக்காரன் வழக்கை கொளுத்துகிறான், மூர்க்கன் பெரும் பாதகன். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தி ஆல்வேஸ் ஆங்கர். அதாவது நல்லா இருப்பாங்க, திடீர்னு கோபப்படுவாங்க. வசனம் சொல்லுகிறது, வழக்கை கொளுத்துகிறான். விளக்கை அல்ல, விளக்கை கொளுத்த வேண்டியவன் வழக்கை கொளுத்துகிறான். they make problem always.
குடும்பங்களும் பார்க்குறோம். கணவன் மனைவிகளுக்குள்ளே, பிள்ளைகளுக்குள்ளே, திருச்சபையிலே, அதாவது சம்மந்தமே இல்லை. என் பேரை சொல்லலை, எனக்கு வாய்ப்பு தரல, எனக்கு மைக் தரல. புரியுது உங்களுக்கு? கோபக்காரன் என்ன பண்ணுகிறானா, வழக்கை கொழுவுகிறான். அதோட இன்னொரு கருத்து, மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ். ஞானம் உள்ளவர்கள் they try to get a solution for the problems. பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறாங்களே அவங்க தான் ஞானம் உள்ளவர்கள். பிரச்சனைக்கு காரணமே இல்லாமல் பிரச்சனை உண்டு பண்றாங்களே அவங்க தான் மூடர்கள், கோபக்காரர்கள். அவங்க இன்னொரு பேர் கொடுத்துக்குது, அவர்கள் மூர்க்கம் உள்ளவர்கள், பெரும் பாதகத்தை விளைவிக்கிறவர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி எங்களை எப்படி கேட்கும்னு தெரியல. ஏதோ ஒரு காரணத்தினால இந்த செய்தி உங்களுக்கு வந்திருக்கலாம். விரும்பி கேட்குறீங்களோ விரும்பாம கேட்குறீங்களோ, அதை பாதி கேட்குறீங்களோ முழுசா கேட்குறீங்களோ, பிரச்சனை இல்லை. பி எ மேன் ஆஃப் விஸ்டம். அந்த ஞானம் இல்லை என்றால் கோபம் உங்களை ஆட்கொள்ளும், மூர்க்கம் உங்களை ஆட்கொள்ளும். இன்றைக்கு உலகத்தில் பார்க்கிறோமே இந்த கொலைகள், ஒன்று அற்ப காரியங்களுக்காக. கணவனை கொலை செய்யும் மனைவி, மனைவியை கொலை செய்யும் கணவன், பெற்றோரை கொலை செய்யும் பிள்ளைகள். இவ்வளோ இதெல்லாம் அந்த நேரத்தில் தான். தன் மனைவி கொலை செய்கிறோமே, அந்த பிள்ளைகளுக்கு தாய் இல்லையே, தன் அனாதையாகி விடுவோமே, புரியல. தன் கணவனுக்கு இப்படி தீமை செய்கிறோமே, தான் உதவி ஆகுமே. ஒரு கணவன் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு, ஒரு கணவன் இருக்கிற வரைக்கும் தான் அவளுக்கு மதிப்பு, ஒரு கணவன் இருக்கிற வரைக்கும் தான் அவளுக்கு அந்தஸ்து. அதுக்கு பிறகு அந்தஸ்தே கிடையாது. அதை சற்று யோசிப்பதில்லை. புருஷனை எதிர்த்து பேசுவது, புருஷனை பற்றி ஊரெல்லாம் தூற்றுவது. என் அன்பு தேவ பிள்ளை, திஸ் லேக் ஆஃப் விஸ்டம். ஞானத்தில் குறை உள்ளவர்கள் கோபப்படுவார்கள், ஞானத்தில் குறை உள்ளவர்கள் மூர்க்கமாய் இருப்பார்கள், ஞானத்தில் குறை உள்ளவர்கள் பெரும் பாதகத்தை விளைவிப்பார்கள். சபையில விளைவிப்பார்கள், குடும்பத்தில் விளைவிப்பார்கள், சமுதாயத்தில் விளைவிப்பார்கள். அவருடைய வாழ்க்கையிலே மதிகேடு அதிகமாக நிறைந்திருக்கும். கவனியங்கள். அதாவது இது அழகு என்று சொல்லுவார்கள், ஆனால் அழகா இருக்காது. இது சிறப்பு என்று சொல்லுவார்கள், சிறப்பாய் இருக்காது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ. அழகு இருக்கிறது, ஆனால் மதி இல்லை. இன்றைக்கு பாருங்களேன், அதாவது எண்ணங்களை யாருமே பார்ப்பதில்லை, வண்ணங்களைத்தான் பார்க்கிறார்கள், ஆண்களும் பெண்களும். எண்ணங்களுக்கு மதிப்பே இல்லை. திருமணமாகாத வாலிப தங்கச்சி, வாலிப மகளே, வாலிப மகனே, வண்ணங்களை பார்க்காதீங்க, எண்ணங்களை பாருங்க. அந்த வசனம் சொல்கிறது, அவள் அழகுள்ளவள் ஆனால் மதிகேடாய் நடக்கிறவள், ஞானம் இல்லை. அவள் யாருக்கு சமம் என்று சொல்லுகிறது? பன்றியின் மூக்குள்ள அந்த பொன் மூக்குத்திக்கு சமம். அது என்ன பிரயோஜனம்? இருக்க வேண்டிய இடத்துல தான் சிறப்பாக இருக்கும், அழகு தரும், மேன்மை தரும். ஆனால் எங்க தெரியுமா? பன்றியின் மூக்கில. என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, வேர் ஆர் யூ? உன்னுடைய சிறப்பு எங்க இருக்கிறது? எப்படி இருக்கிறது? ஆல்வேஸ் பிளேமிங் காட். சின்ன சின்ன காரியத்தை கூட, தடிக்க விழுந்தா ஆண்டவர், ஒரு காரியம் நடக்கலாம் ஆண்டவர், ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு அந்த காரியம் சக்சஸ் ஆண்டவர். எல்லா தவறுகளுக்குமே ஆண்டவரை காரணம் சொல்லுவாங்க. தன்னை குறித்து ஆராய்ந்து பார்க்க மாட்டாங்க, அலசி பார்க்க மாட்டாங்க. தோல்வி ஏன் வந்துச்சு, எதனால வந்தது, என்னுடைய அவசரமா, ஆசையா, என்னுடைய ஞானமற்ற குறைவா? they never think about that. அதாவது they always blaming God. தேவனை குற்றப்படுத்துவது அவருடைய வாழ்க்கை. திருச்சபையில பார்க்கிறோமே, ஊழியனை குற்றப்படுத்துவது. கொஞ்சம் பிரசங்க செய்தி போயிடுச்சுன்னா அறுக்கிறாரு, செய்தி குறைவாக சரக்கு இல்லை. கோபமாக பேசினார்னா பாஸ்டமாவோட சண்டை, கொஞ்சம் அமைதியாக பேசினார்னா பயந்துட்டாரு விசுவாசிகளுக்கு. யோசித்து பாருங்கள். ஆல்வேஸ் பிளேமிங் பிளேமிங் பிளேமிங். பணத்தை பற்றி பேசினா பணப்பிசாசு, பேசலைன்னா எங்கேருந்து அவருக்கு வருது? ஆல்வேஸ் பிளேமிங். ஊழியக்காலை குற்றப்படுத்துகிற ஒரு உலகம். குடும்பங்களும் பிறகு பெற்றோரை குற்றப்படுத்தும் பிள்ளைகள், கணவனை குற்றப்படுத்தும் மனைவி, மனைவியை காரணம் இல்லாமல் குற்றப்படுத்துகிற கணவன், எல்லாம் கலந்துருக்கிறாங்க உலகத்துல. அது எதை காட்டுகிறது? லேக் ஆஃப் விஸ்டம். அதுல சொல்லப்பட்ட வார்த்தை, அவன் மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும். கவனித்து கேளுங்கள். அவன் மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும். ஆனால் இவன் யாரை குற்றப்படுத்துகிறான்? தேவனை குற்றப்படுத்துகிறான். அவன் வழி, அவன் மதியினத்தை, அவனுடைய வழி, அவனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக. அவனுடைய மதியினம் இஸ் ஃபூலிஷ்னஸ். அவன் வழியை தாறுமாறாக்குது. அவனுடைய மதியினம் தான் இப்படி பேசுவது, இப்படி செய்வது,
இப்படி காரியங்களை நடப்பிப்பது அவனுடைய முட்டாள்தனமான காரியங்கள். ஆனால் அவன் யாரை அது அவனை தாறுமாறாக்குகிறது என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடையும். இந்த வார்த்தை கவனிங்கள். என்றாலும் அவன் கர்த்தரையே குற்றப்படுத்துவான். அவனுடைய எப்படி பண்ணாரு? சாப்பிட வேண்டியெல்லாம் சாப்பிடுறதில்லை, நேரத்தோடு தூங்குறதில்லை, ஞானம் எதுவும் செய்யறதில்லை. ஆனால் எதுக்கு எடுத்தாலும் கர்த்தரை குற்றப்படுத்துவது. வசனம் சொல்லுகிறது, அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாக தாங்கள் அடைகிறது. என் அன்பானது பிள்ளையே, டோன்ட் பி எ ஃபூலிஷ் மேன், ஆல்வேஸ் பிளேமிங் காட். எதற்கெடுத்தாலும் தேவனை குற்றப்படுத்துவது, ஊழியனை குற்றப்படுத்துவது. அது சில பேருக்கு ஒரு வாடிக்கை. எதற்கெடுத்தாலும் பிரசங்கம் நின்று போச்சுன்னா ஒரு குற்றச்சாட்டு, பிரசங்கம் கொஞ்சம் குறைவா இருந்த குற்றச்சாட்டு. கவனியங்கள், யாரோ ஒரு பிரசங்கியார் வந்து பிரசங்கம் பண்ணா அவர் பிரசங்கமே சரியில்லை. ஆல்வேஸ் கம்ப்ளைனிங், ஆல்வேஸ் மர்மரிங். நான் சொல்ல வார்த்தை கவனிங்க, அவன் மதியினம் கர்த்தருக்கு அவனை குற்றப்படுத்தும், கர்த்தருக்கு விரோதமாய் மனத்தாங்கலடையும். அடுத்தபடி ஒன்று சொல்ல போகிறேன். அதாவது ஞானம் இல்லாதவன் வாழ்க்கையில உண்மை இல்லாதவன், டிஸ்ஆனஸ்டி. உண்மையா இருக்க மாட்டான். மனைவிக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க, கணவருக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க, திருச்ச உண்மையா இருக்க மாட்டாங்க, ஆண்டவர் உண்மையா இருக்க மாட்டாங்க. தேவனுக்கு உண்மை இல்லாத ஒருவன் தன் மனைவிக்கு உண்மையா இருக்க முடியாது. தேவனுக்கு உண்மை இல்லாத ஒரு மனைவி தன் புருஷனுக்கு உண்மையா இருக்க முடியாது. வாசிக்கிற கேளுங்கள் அந்த வசனம் 24, 28. இது மல்கியா கூட பார்க்கலாம். கர்த்தருக்கு கர்த்தரை ஏமாத்தினான் மல்கியா 1 கடைசியில. அடுத்து 2:14 தன் மனைவி ஏமாத்துறாரு. மந்தையில் கடா இருக்கிறது, ஆனால் கெட்டு போனதை கொடுக்கிறார். கர்த்தரை ஏமாத்துறாரு. 2:14 மல்கியாவிலே, உன் மனைவிக்கு துரோகம் பண்ணுகிறாயே. என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளையே, பி அவேர் ஆஃப் இட். நீதிமொழி 24, 28 அந்த வார்த்தை சொல்கிறது, உன் உதடுகளினால் வஞ்சகம் பேசாதே. ஆங்கிலத்துல டோன்ட் பி டிஸ்ஆனஸ்டி. ஞானம் இல்லை என்றால் அங்கே உண்மை இல்லை, ஞானம் இல்லை என்றால் நீதி இல்லை, ஞானம் இல்லை என்றால் அங்கே சத்தியம் இல்லை. அதாவது ஞானமற்றவர்கள் உண்மை இல்லாமல் இருப்பார்கள், ஞானம் உள்ளவர்கள் உண்மையோடு வாழ்வார்கள். அடுத்த ஒரு குறிப்பு, ஞானம் உள்ளவர்கள் அதிகமாக இச்சை அடக்கவில்லாமல் இருப்பார்கள். கிரீட், அதிகமாக உலக பொருட்களை அதிகமாக விரும்புவார்கள். 26, 25 அது எழுதப்பட்டிருக்கிறது, அவன் இதமாக பேசினாலும் அவனை நம்பாதே, அவன் இதயத்தில் 7 அருவருப்பு இருக்குதான். 7 அருவருப்பு சொல்லு. பகையை வஞ்சகமாய் மறைப்பான், அவன் பொல்லாங்கு மகாசபையில வெளிப்படுத்தப்படும், படுகொழியை வெட்டுவான். கவனியங்கள், கள்ள நாவு, அடுத்து இச்சகம் பேசுகிற வாய். இதெல்லாம் மேன் ஆஃப் டிஸ்ஆனஸ்டி, மேன் ஆஃப் கிரீட். திருமுறை படிக்கிறேன், அவன் இதமாய் பேசுவான் ஆனால் இச்சகம் இருக்கும். அருவருப்பு, பகையை வஞ்சகமாய் மறைப்பான், அவனுடைய பொல்லாப்பு வெளிப்படுத்தப்படும், படுகொழி வெட்டுவான். அடுத்து கல்லை புரட்டுவான், கள்ள தராசு இருக்கும், அதாவது இச்சகம் பேசுகிற வாய் இருக்கும். இதெல்லாம் அன்பாவுடைய லைஃப் ஆஃப் கிரீட், ஒரு இச்சிக்கிற வாழ்க்கை. அது தேவை, அதற்காக எதையும் செய்வார்கள். இப்போ நம்ம படித்தோமே, கல்லை புரட்டுவார்கள், படுகொழியை வெட்டுவார்கள், எந்த நிலைக்கும் போவாங்க. அவளுக்கு தேவை அந்த பொருள். நினைக்கிறேன் உலகத்துல பார்க்கிறோமே, ஒன்றை அடைவதற்காக தனக்கு இடையூறா இருக்கிற எல்லாரையும் அவன் வெட்டி போடுகிறார், பிள்ளைகளை வெட்டுகிறாள், கொலை செய்கிறார். தனக்கு தடையா இருக்கிற, அது யார் வேண்டுமானாலும் கணவனா இருக்கலாம், அது யார் வேண்டுமானாலும் படுகொழியை வெட்டுகிறார். அதனுடைய கருத்து என்னவென்றால், a life of greed, ஒரு இச்சை, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு தாகம். ஞானமற்ற வாழ்க்கையில அந்த தனியாத ஒரு தாகம் இருக்கும், தேவையற்ற இச்சைகள் இருக்கும். ஞானமற்ற வாழ்க்கையில அடுத்து ஒன்று சொல்ல நம்புகிறேன், எப்பொழுதுமே பகைமை இருக்கும். they don't love the people. எப்பொழுதுமே ஒரு பகைமை உணர்ச்சி, கடந்த காலத்தினுடைய எண்ணங்கள், கடந்த காலத்தினுடைய அந்த காயங்களை மறக்கவே மாட்டாங்க. 29, 27 அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, நீதிமானுக்கு அவன் அநியாயக்காரனா இருப்பான். நீதிமான பார்த்தாலே அவனுக்கு ஒரு வெறுப்பு, நீதிமான் கிட்ட பேசினால வெறுப்பு. இன்னைக்கு அப்படித்தான் உலகம் இருக்கிறது. ஒரே விட 2 பிள்ளைகள், காயின் ஆபேல். அவன் நீதிமானா இருந்தான், அதை பொறுத்து கொள்ள முடியாத காயின் அவனை கொலை செய்தான். என்னை கேட்டுக்கொண்டு அன்புதேவ பிள்ளையே,
வசனம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு அநியாயக்காரன் அருவருப்பாயிருப்பான், சன்மார்க்கனும் துன்மார்க்கனுக்கு அருவருப்பாயிருப்பான். நீ சொல்லப்பட்ட வார்த்தை அந்த பகமை உணர்ச்சி, ஆல்வேஸ் ஹேட்ரட், காரணமே இல்லை. குடும்பங்கள்ல பாருங்க, முகம் கொடுத்து பேசுறதே இல்லை. ஒரே சபைக்கு வராங்க, திருவிழா எடுக்கிறாங்க, ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் தான், பட் they don't speak. கவனிங்கள், நீதிமானை பார்க்கும் போது அவன் அதாவது அருவருக்கிறவன் அநியாயக்காரன். இரண்டாவது, சன்மார்க்கன், அப்படி சொன்னா புரியும். துன்மார்க்கன் சன்மார்க்கனை அருவருப்பான். இதுதான் நடக்குது உலகத்துல. துன்மார்க்கமானவர்கள். இன்னைக்கு நம்ம ஆண்டோட வார்த்தையை சொல்லுகிறோம், வார்த்தையை பேசுகிறோம். நம்ம ஏற்றுக்கொள்கிற மக்கள் மிக குறைவு தானே. நம்ம அருவருக்கிறவர்கள், நம்மை பற்றி ட்ரோல் பண்றவங்க, நம்மை பற்றி கிண்டல் அடிக்கிறவங்க, இதெல்லாம் எனக்கு அதிகமா இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு கண்டது பிள்ளையே, மூடன் ஆல்வேஸ் த ஸ்பிரிட் ஆஃப் ஹேட்ரட், ஒரு பகைமை உணர்ச்சி, பழிவாங்கும் எண்ணம் அவனுக்குள்ள இருக்கும். ஆனால் ஞானம் உள்ளவனுக்கு பழிவாங்கும் எண்ணமே இருக்காது. அடுத்தவர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு எண்ணம், உதவி செய்கிற எண்ணம். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நன்மையும் செய்து விடல். அடுத்தவர்களுக்கு நன்மை செய்யும் ஒரு இதயம். அடுத்து சொல்ல விரும்புகிறேன், கவனிங்க, ஞானம் இல்லாதவர்கள் வாழ்க்கையிலே ஒழுக்கமே இருக்காது. இம்மாரல் லைஃப், இல்லீகல் லைஃப். 6:20 அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது? அந்த வார்த்தை 6:20 வரைக்கும், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. 25 வரைக்கும், 6ஆம் அதிகாரம் 20-35 வசனங்கள் வரை. இம்மாரல் லைஃப், இம்மாரல் அண்ட் இல்லீகல். நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க? ஞானமற்ற வாழ்க்கை பிள்ளைகளை பாதிக்கும், குடும்பத்தை பாதிக்கும், எதிர்காலத்தை பாதிக்கும், சமுதாயத்தை பாதிக்கும், பெற்ற தாய் தகப்பனை பாதிக்கும். டோன்ட் பி இம்மாரல் அண்ட் இல்லீகல். அடுத்தபடியாக, அன்பாக, ஞானமற்றவர்கிட்ட நீதி இருக்காது. அவன் நீதி எதிர்பார்த்தவனை ஏமாந்து போயிடுவான். they don't have justice. நீதியா பேச மாட்டாங்க. நீங்க பாருங்களேன், குடும்பங்களை கூட அநீதி பண்றவங்களுக்கு உதவி அவங்க சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்களால நன்மை பண்றாங்க. திரும்ப சொல்றேன், இந்த உலகத்துல இன்னைக்கு there is no justice, injustice. வசந்த வாசிக்கிறேன் 22:16 அந்த வார்த்தை வேதம் சொல்லுகிறது, there is no justice. தனக்கு அதிகம் உண்டாக இன்னும் பெற வேண்டும், இன்னும் பெற வேண்டும், இன்னும் பெற வேண்டும். அடுத்த வார்த்தை, தரித்திரனை ஒடுக்குகிறான். மாத்திரமல்ல, தனக்கு குறைச்சல் உண்டாக்கவே அவனுங்க ஐஸ்வரனுக்கு அவன் கொடுப்பான். இது ஞானம் உள்ளவர்கள். ஞானமற்றவர்கள் தனக்கு அதிகம் உண்டாக அடுத்தவர்களை ஒடுக்குகிறவர்கள். நான் சொல்ல வந்த வார்த்தை, அன்பானவர்களே, அவருடைய வாழ்க்கையிலே இன்ஜஸ்டிஸ், நீதி இல்லை, நேர்மை இல்லை. என்னை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, உன் சம்பாத்தியத்தில் நீதி இருக்கிறதா? உன் சம்பாத்தியத்தில் நேர்மை இருக்கிறதா? நீ வசிக்கிற வீடு நேர்மையா வாங்கினதா? அது நேர்மையா சம்பாதித்த பணம் தானா? உன்னுடைய வாகனம் அது நேர்மையா சம்பாதிச்சா? there is injustice. திரும்ப சொல்லுகிறேன், அடுத்த வார்த்தை, தனக்கு அதிகம் உண்டா? சம்பளம் போதும், இது போதும். அடுத்தவர்களை ஒடுக்குவது. அரசாங்கத்தில் வேலை செய்கிற அன்பான கிறிஸ்தவ பெருமக்களே, டோன்ட் ஸ்குவீஸ். நீங்க அதுதானே எடுத்துடன் லட்சக்கணக்காக கேட்கிற ஆட்கள் தான் இருக்கிறாங்க. கட்ட பஞ்சாயத்து, ஒரு வீட்டை காலி பண்ணணும், அதுக்கு ஒரு ரேட். எல்லாமே செய்கிற எல்லாருமே ஆவிக்குரிய தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள். அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். தனக்கு அதிகம் உண்டாக அது என்ன பண்ணுது? அடுத்தவனை ஒடுக்குகிறது. அன்பானவர்களே, அது வேண்டாம். டோன்ட் பி, அதாவது கிரீடி. அது நான் பயன்படுத்தப்படுகிற வார்த்தை என்னவென்றால், டோன்ட் பி இன்ஜஸ்டிஸ். அடுத்து ஞானம் இல்லாதவர்கள் அடுத்து பொறாமைக்காரா இருப்பாங்க. இந்த மூடர்கள் என்னைக்குமே பொறாமை உள்ளனா இருப்பாங்க. வாசிக்கிறேன், கேளுங்கள். அதாவது 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 27:4. those who have no wisdom, அவர்கள் உக்கிரம் கொடுமை உள்ளது, அது மட்டுமல்ல நிஷ்டூரமானது. பொறாமை என்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? இதை மாற்றி சொல்லுகிறேன். பொறாமை உக்கிரகத்தை கொண்டு வரும், கொடுமையை கொண்டு வரும், கோபத்தை கொண்டு வரும், நிஷ்டூரத்தை கொண்டு வரும். அப்பா வீட்டில் எப்போதும் ஆடலும் பாடலும் இங்குதானே, ஆடலும்
ஹalleluya. எத்தனை பேர் இந்த கால வேளையில ஆண்டவரை ஆராதிக்கிறதுல மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? ஆமென். மகிழ்ச்சியா இருக்கிறதுனால ஆலயத்திற்கு வந்தீங்களா? ஆலயத்திற்கு வந்ததுனால மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? ஆமென். வசனமும் அப்படிதான் சொல்லுது. இன் ஹிஸ் பிரசன்ஸ், அவருடைய சமூகத்தில் ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய், பரிபூரண ஆனந்தம். உலகம் தருகிற சந்தோஷம் அது எல்லாமே கொஞ்ச நேரம் தான். ஒருத்தவங்களை பார்த்து ஒரு இடத்துக்கு போனால் அதெல்லாம் ஒன்லி ஃபார் அ ஷார்ட் டைம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நித்தியமாக நம்ம மகிழ்ச்சியால் நிரப்புகிறார். ஆமென். இந்த பாடல் வரிகளை திரும்பி உணர்ந்து பாடி நீங்கள் அப்படியே அமர்ந்து கொள்ளுங்க. நம்ம பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. மகிழ்ச்சியோட பாடுங்க. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? ஆடுவோம், கொண்டாடுவோம். மகிழ்ச்சியா பாடுங்க. நடனம் ஆடுவோம், ஆடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா. அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா. பேரின்பமே அப்பா வீட்டில் எப்போதும். நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். என்னை கண்டெடுத்த தேவன் துடைத்து விட்டார். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம். ஹalleluya. அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா. அல்லேலூயா. பேரின்பமே நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் ஆடலும் பாடலும் இங்குதானே. பாவத்திலே மரித்திருந்தேன், புதிய மனுஷனாய் மாறிவிட்டேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்ன புதிய மனுஷனாய். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம். ஹalleluya. அல்லேலூயா. எல்லையில்லா. அல்லேலூயா. எல்லையில்லா. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில. அவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே. ஆமென். ஹalleluya. அதிசய தேவன் நீங்க தானே. ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே.
நாமத்திலும் மேலானவர் நீர்தானே, நீர்தானே, எனக்கெல்லாமே நீர்தானே, நீர்தானே, எனக்கெல்லாமே நேசுவே. இன்னொரு முறை நீர்தானே, ஜீசஸ், ஹல்லேலூயா. ஓ நீர்தானே, நீர்தானே, எனக்கெல்லாமே. ரகமஹரா ஷேக்கிலே தோ ரகபமா லேகபா. நீங்க பாடுங்க, நீங்க சத்தத்தை உயர்த்தி. நீர்தானே, நீர்தானே, எனக்கெல்லாமே நீர்தானே, நீர்தானே. நீங்க கை தட்டி உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. நீர்தானே, நீர்தானே, எனக்கெல்லாமே நீர்தானே. ஓ ஒரு போதும் கைவிடாதவர், ஒரு நாளும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஆல்பரா சேகர தோலரோ. ஒரு போதும் நம்புகிறவங்க மாத்திரம் பாடுங்க. என கைவிட மாட்டார். He never fails. அவர் என்னை கைவிட மாட்டார். He never leave me alone. மறுபடியும் சொல்லுவோம், ஒரு போதும் கைவிடா. தேங்க்யூ அப்பா. எல்லா நாமத்திலும் மேலானவர் நீர்தானே. அப்படியே கண்களை மூடி ராகாபா சேகாரா மதுலா லே மகரதுலா. நீர்தானே, நீர்தானே, எல்லாமே நீர்தானே, நீர்தானே. அந்த வரிய சொல்ல சொல்ல கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. நீர்தானே, கட்டுகள் அறுக்கப்படுவதாக. நீங்க இருக்கிற இடத்துல குறை இல்லை. நீங்க வந்த அற்புதம், நீங்க வந்த வல்லமை, நீங்க வந்த அடையாளங்கள், நீங்கள் வந்த அதிசயம். அரகா பாபா பாதரா ஷேகா பாபா கரலரா தேகா பாபா. Thank you Jesus. லகபாரா தங்கச்சி நல்ல கைகளை தட்டி அவர் வந்தா உன் வாழ்க்கையில குறை இல்லை, உன் வாழ்க்கையில அற்புதம், நிறைவு, நிறைவு, நிறைவு. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.